ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சாகு உப்புமா எப்படி செய்ய போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு காலையில் பார்த்தோன்னா இப்படி தான் ஊறி இருக்கும். அது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, அரைக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வாணலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுந்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்கக்குள்ளவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ சைடில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச வேர்க்கடலையும் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுட்டு நம்ம பவுட்ரு பண்ண வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான எம்மியான ஜவ்வரிசி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பொட்டேட்டோவோட டேஸ்ட்டு சீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ரெடியான உப்புமா வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.